வணக்கம் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன். வணக்கம். வணக்கம்மா. இப்போ இந்த ஹசாரேவின் அரசியல் பிரவேசம் குறித்து சொல்லுங்கம்மா. பாரதிய ஜனதா ஆதரித்துள்ளதா ஒரு பத்திரிகையில படிச்சோம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. யாருக்கு வேண்டுமானாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம். ஆனா இப்ப அவங்களோட உள்நோக்கம் இதுல இரண்டு விதத்தை நான் சொல்லணும். ஒன்று, காங்கிரஸாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் அண்ணா ஹசாரேவின் கூட்டத்திற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது, மறைமுகமாக அவர்கள் தான் இதை முன்னிறுத்தி நடத்துகிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த வாதம் ஒன்று அடிபட்டு போகிறது. இன்னொன்று, ஹசாரே அவர்கள் இப்பொழுது புதிதாக, அதாவது ஆளும் காங்கிரஸ் மிக அதிகமான தவறுகளை செய்து இந்த நாட்டை ஆளுவதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை என்று போராட்டம் நடத்தி கொண்டிருந்தவர் திடீரென்று பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரசும் அதே போலத்தான் நாங்கள் மாற்று சக்தியாக உருவாவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு எதிர்கட்சியாக பல்லாண்டுகள் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு கட்சி. இதே அண்ணா ஹசாரே முதலில் குஜராத்தில் ஒரு நல்லாட்சி நடக்கிறது என்று சொன்னார், பின்பு ஒரு நல்ல எதிர்ப்பு வந்தவுடன் அதை மாற்றிக்கொண்டார். ஆக உள்நோக்கம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் ஊழலை எதிர்த்து போராடுகிறார்கள் என்பதில் உண்மையிலேயே எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அதை உடனே அவர்கள் அரசியல் கட்சியாக மாற்றிவிட்டு உடனே அவர்களால் செய்ய வேண்டியதை செய்ய முடியுமா என்று தெரியவில்லை. அரசியல் கட்சியாக இன்று மாற்றுக் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் இன்று காங்கிரசிற்கு மாற்றாக உருவாக முடியுமே தவிர, திடீரென்று இவர்கள் ஒரு அரசியல் கட்சி என்பது மிக அடித்தளத்தோடு ஆரம்பித்து அதற்கு நடைபெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்கமாக வர வேண்டும். அது இவர்களால் சாத்தியமா என்று தெரியவில்லை. நோக்கம் சரியாக இருந்தால் அதை ஆதரிக்கிறோம். நோக்கம் சரியாக இருக்கும் பட்சத்தில் பாஜக ஆதரிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா ஆமா, ஊழல் எதிர்ப்பு நோக்கம் எங்களது நோக்கமும் அதுதான். நன்றிங்க. உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய அழைப்புக்கும் நன்றிங்க. சார், இப்போ அவங்க ஐயா சொன்னதுலையும் அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னதுலையும் சில முக்கியமான விஷயங்கள் நான் பேசணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக காங்கிரஸ் பெருந்தன்மையாலெல்லாம் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை. 2 பாராளுமன்ற கூட்டத்தொடர்களை எதிர்க்கட்சிகள் முழுக்க முடக்குனாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்ட்டு. 2G விவகாரம் எவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூவாக நீங்கள் இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் நடந்ததுன்னு தெரியும். அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் தான் அவங்க இந்த நடவடிக்கைகள் நோக்கி போனாங்க. ஸோ இதுக்கு அண்ணா ஹசாரேயோட மூவ்மெண்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்றது தவறு. எதிர்க்கட்சிகள் மிக கடுமையான அமளியை ஏற்படுத்தினாங்க, பார்லிமெண்ட்டையே முடக்குனாங்க. அது ஒரு விஷயம். அப்புறம் இந்த பிஜேபிக்கு அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் மேலே என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் மாதிரியே பிஜேபி இன்னைக்கு ஊழல் மலிந்த கட்சின்னு ஒரு பெரிய அளவுக்கு அவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அவங்க முன்னாடி மத்தியில் ஆட்சியில் இருந்தப்பவும் சரி, இப்போ மாநிலங்கள் அவங்க ஆளக்கூடியதுலையும் சரி, இப்போ கர்நாடகா போன்றதுலையும் சரி, மிகப்பெரிய ஊழல்களில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. ஆனா காங்கிரஸை நேரடியாக எதிர்க்கிறதுக்கான அந்த தார்மீக பலம் இன்னைக்கு பிஜேபிக்கு இல்லை. அப்ப அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்டை அவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா முன்னிறுத்தி தங்களுடைய அரசியலை நடத்தணும்னு அவங்க பாக்குறாங்க. அண்ணா ஹசாரே மாதிரி ஒருத்தர் அவங்களுக்கு தேவை இன்னைக்கு. அப்போ அண்ணா ஹசாரே நேரடியாக இன்னைக்கு அவங்கள சப்போர்ட் பண்றப்ப கடும் எதிர்ப்பு. இவங்க பிஜேபியோட கையால் இவர் அப்படின்னா குற்றச்சாட்டுகள் வந்த உடனே இன்னைக்கு அவரை தனியாக அரசியல் கட்சி தொடங்குறதுக்கான ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிருக்கு. நான் இன்னைக்கு சொல்றேன், நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிஜேபியினுடைய ஒரு ஆதரவு இல்லாமல் அண்ணா நிச்சயமாக அடுத்த தேர்தலை அவர் சந்திக்க மாட்டார். அப்படி அவர் கூட்டணி வைத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் அவர் ஒரு மாற்று அரசியல் சக்தியாக இங்கே உருவாக முடியும் என்பது அவருக்கும் அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் நன்றாக தெரியும். மற்றொரு ஊழலுக்கு பின்னால் பாஜக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. நம்முடைய மனுஷபுத்திரன் அழகான கருத்தை, அதுவும் மக்களுக்கு தெளிவாக, இந்த சத்தியம் டிவியை பார்க்கிறவங்களுக்கு உண்மையிலேயே அவருடைய கூற்று மிக அருமையான. காங்கிரஸ் பதில் சொல்லுங்க இது குறித்து. காங்கிரஸினுடைய பதில் அவருடைய பதில் தான். ஆனாலும் நான் இன்னொரு கருத்து என்னன்னா, அவர் என்ன நினைக்கிறார் அண்ணா ஹசாரேன்னா, இந்த பிஜேபி அவர் சொன்ன மாதிரி பிஜேபி பின்னால இருந்து ஏற்கிறார். இந்த 2 ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு வேற ஒண்ணுமே இல்ல, பிஜேபியை மக்கள் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. சரி, ஊழல் ஒன்னதான் வச்சு கொண்டு போறதுக்கு என்ன பண்றாங்க, பாராளுமன்றத்தில் எதிர்க்கிறாங்கன்னு ஒரு நல்ல கருத்தை பதிவு பண்ணாரு. பாராளுமன்றத்தில் இதை நிறைவேற்ற விடாம லோக்பாலை தடுக்கிறதுக்கு காரணமே, இந்த லோக்பால் நிறைவேறிச்சுன்னா அண்ணா ஹசாரேவே முடிஞ்சு போன கதையாயிடும். எப்படி கூடங்குளம் மேட்டர்ல ஸ்டேட் கவர்மெண்ட் தலையிட்ட உடனே கூடங்குளம் போராட்டம் வீக்கா போச்சோ, அதே மாதிரி லோக்பால் மசோதா நிறைவேறினா என்ன ஆகும், அண்ணா ஹசாரே என்ற மனிதர் அந்த பம்பையில் இருக்கக்கூடிய கிராமத்துல போய் ஒதுங்கிட வேண்டியதுதான். அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணா ஹசாரேவை வெளியிலே வைத்துக் கொண்டே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டே 2 ஆண்டுகளுக்கு காங்கிரஸை பலகீனப்படுத்தி தான் ஆட்சி கட்டிலே ஏறுவதற்கு பிஜேபி அண்ணா ஹசாரேவை பயன்படுத்துகிறது என்று சொன்னால் நிச்சயமான நிதர்சனமான உண்மை ஒண்ணு. இரண்டாவது, கிராம பகுதியிலே வாழுகின்ற மக்கள் எல்லாம்
இங்கே பெரிய தலைவர்களாக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடியவராக நகர்ப்புறத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கிறார்கள். அந்த போன்ற ஆட்கள் தான் அண்ணா ஹசாரே கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு அண்ணா ஹசாரே இந்த ஊழல் ஒன்னதான் மையமா வச்சிருக்காரு தவிர, சார் சொன்னாங்க மிக அருமையான கருத்தெல்லாம் பதிவு பண்ணாங்க எழுத்தாளர் அவர்கள். மத்த எத்தனை பிரச்சனை இருக்கு? மலைவாழ் மக்களுக்கு பிரச்சனை இல்லையா? மத்த எலக்ட்ரிக் பிரச்சனை இல்லையா? மத்த போராட்டங்கள் இல்லையா? வலுவான நிலைகளிலே உள்ள மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுக்காமல் ஊழல் என்ற ஒரே ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு இந்த நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் அண்ணா ஹசாரே என்பது. ரெண்டு பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா அண்ணா ஹசாரே வெறும் லோக்பாலை மட்டும் கையில் எடுக்கல. வலுவான லோக்பால் வந்தா கூட 50-60% தான் ஊழலை ஒழிக்க முடியும். அது அல்லாம தேர்தல் சீர்திருத்தம், ரைட் டு ரிஜெக்ட், ரைட் டு ரீகால், அதாவது 49O எனக்கு யாரையும் தேர்ந்தெடுக்க பிடிக்கலங்கிறத ஓட்டு பெட்டியிலே கொண்டு வரக்கூடிய தேர்தல் சீர்திருத்தம். அதுக்கப்புறம் கிராம சபைகளுக்கு அதிகாரம் வழங்கி கிராமத்தில் உள்ளவங்க அவங்க கிராமத்தையே ஆட்சி செய்யக்கூடிய காந்திஜியினுடைய கொள்கையை அண்ணா ஹசாரே முன் வச்சு அவருடைய ஃபுல் அஜெண்டாவும் எனக்கு என்னமோ தெரியல. அண்ணா ஹசாரே முழுசா என்ன சொல்றாருன்னு தெரியாமலே இங்க பேசிட்டு இருக்காங்க. ஐயா எழுத்தாளர் ஐயா அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான வேண்டுகோள், அண்ணா ஹசாரேவுடைய ஃபுல் அஜெண்டாவை தெரிஞ்சுக்கிங்க. அவர் வெறும் லோக்பாலை மட்டும் முன் வச்சு மக்களிடத்துல வரல. அவர் 35 வருஷமா மகாராஷ்டிரால மக்கள் பிரச்சனையை, கிராமப்புறங்களில் உள்ள பிரச்சனையை, மலைவாழ் மக்களுக்குள்ள பிரச்சனையை, விவசாய பிரச்சனையை, ரிசர்வேஷன் பத்தி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கு? நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது எல்லா பிரச்சனையும் ஒரு மாநிலத்துல முன்னிருந்து நடத்தி பத்மஸ்ரீ விருதெல்லாம் வாங்கியிருக்காரு. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ரோல் மாடலா வச்சுட்டு தான் அகில இந்திய அளவில் இதை ஒரு முன்னிறுத்தி இப்போ அரசியலுக்கு வருவாரா வரலையா இன்னும் முடிவே எடுக்கல. அதுக்கு முன்னாடி நம்மளே பேசி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. அதனால அண்ணா ஹசாரே சொல்லக்கூடிய முழு விஷயங்களையும் தெரிஞ்சிட்டு பேசினா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் எனக்கு அவர்கிட்ட 2 கேள்வி இருக்கு. ஊழலை ஒழிக்கிறது இல்ல, கார்பரேட் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க தொடர்ந்து சொல்றோம். இதற்கு லோக்பால்ல என்ன இடம் இருக்கு? 2வது ரிசர்வேஷன் போன்ற அடிப்படையான பிரச்சனைகள்ல இது அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்டுக்கு என்ன கருத்து இருக்கு? நிச்சயமா இது 2க்குமே பதில் இருக்கு. ஏன்னா தவறு நம்ம கார்பரேட் கவர்மெண்ட் தனித்தனி எல்லாம் பிரிக்கல. தவறு எங்க நடந்தாலும் அதை சுட்டி கேட்டு தட்டி கேட்டு அதை சீர்திருத்தணுங்கிறது பொதுவான பதில் எனக்கு தேவை. நேரடியா ஒரு கேள்வி, கார்பரேட் அரசாங்கம் கார்பரேட்டை இவங்க தொடவே விரும்பல. இன்னைக்கு இந்தியாவுல மிகப்பெரிய ஊழல்கள் உருவானதுக்கு காரணம் கார்பரேட் நிறுவனங்கள் தான். அதை பத்தி உங்களுக்கு எந்த கன்செஷன் இல்ல. 2வது இன்னைக்கு ரிசர்வேஷன்ங்கிறது ரொம்ப அடிப்படையான பிரச்சனை. அது நம்முடைய ஜாதிய பொருளாதார அமைப்பு சம்பந்தமான பிரச்சனை. இதை அவங்க தொட்டாங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த எலைட் கும்பல் அப்படியே வெளியே போயிடும். சொல்லுங்க திரு போல அரசியலுக்கு வந்தால் ஒருவேளை ஊழலுக்கு எதிரான இயக்கத்தினர் ஆட்சியில் அமர்ந்தால் அரசியலுக்கு வந்தா என்ன ஆகும் சொல்லுங்க திரு மனுஷன்? இல்ல, முதல்ல அவங்க அரசியலுக்கு வந்த முதல் நிமிஷத்திலேயே அந்த ஊழல் இயக்கம் மற்ற அரசியல் கட்சிகள் எதையெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. நம்முடைய எலக்ட்ரல் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு தெரியும். நீங்க இன்றைக்கு பெரிய நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்காம பெரிய தேர்தல்களை நீங்க சந்திக்கவே முடியாதுங்கிற சூழலை இன்னைக்கு உருவாக்கி இருக்கோம். 2வது இவங்க ஒரு நகர்ப்புறம் சார்ந்த ஒரு இயக்கம். இவர்கள் முழு இந்தியாவினுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு இயக்கம் அல்ல. அதனால் இவர்களை இந்தியாவிற்கான ஒரு அரசியல் இயக்கமாக நான் ஏற்க மாட்டேன். இவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் இவர்கள் இயக்கத்தை முதலில் பொதுமக்களிடம், கிராம மக்களிடம், அடித்தட்டு மக்களிடம் கொண்டு போய் அவர்களிடம் தங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் அவர்களுடைய அனுமதியை இவர்கள் பெற வேண்டும். அப்படி போட்டிட்டு அவர்கள் ஒரு நல்லாட்சியை கொடுத்தால் நாங்கள் வரவேற்பதில் எந்த அடித்தட்டு மக்களை சென்றடைவில்லை அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கு இல்லையா? இல்ல, மற்றொரு கருத்து கூட இருக்கு திரு ஜாகிரீசன். ஊழலுக்கு எதிரான இயக்கத்தில் சேர்ந்தவர்கள் இதுக்கு முன்னாடி தப்பித்தவர்கள் கூட எந்த விதமான ஒரு பொது போராட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை. அப்படி கலந்து கொள்ளாத நபர்கள் தான் ஊழலுக்கு எதிராக ஒன்று கூடுகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டாக எந்த கட்சியிலும் இல்ல, ஒரு பொதுமக்களிடம் இந்த ஒரு கருத்து இருக்கு. நிச்சயமாக பொது போராட்டங்களை நடத்துறதெல்லாம் ஒண்ணு அரசியல் கட்சிகள் தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. பொதுவா இப்ப அண்ணா ஹசாரேக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாம் அந்த அரசியல் கட்சி வேண்டாம், நம்ம உருப்படியா ஏதாவது செய்யணும், மனுஷனா பிறந்தா ஏதாவது ஒண்ணு சாதிக்கணுங்கிறதுனாலதான் நம்ம ஊழலுக்கு எதிரான ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுத்தோம். இப்ப அண்ணா ஹசாரே அரசியலுக்கு வந்துட்டா அப்படின்னு சொன்னா நாங்கெல்லாம் ஆதரிக்கிறோம்னு அர்த்தம் கிடையாது. புரியுதா? ஏன்னா அரசியல் சாக்கடைன்னு நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கு. ஐயா சொல்ற மாதிரி எல்லா பணபலம் இருந்தா தான் அரசியலுக்கு வர முடியும் அப்படிங்கிற விஷயம். ஆதரிப்பீங்களா ஆதரிக்க மாட்டீங்களா நீங்க? அது நம்ம அவர் என்ன முடிவெடுக்காங்கிறத பார்த்து முடிவெடுக்கிறாருன்னு உங்களுடைய நிச்சயமா ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆதரிக்க மாட்டாங்க. நான்லாம் இருக்க மாட்டேன், வெளில போயிருவேன். நமக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஊழல் எதிரான இயக்கத்தினரே அண்ணா அரசியலுக்கு ஆதரிக்க மாட்டோம்னு சொல்றீங்க. நிச்சயமா நான் ஆதரிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அது என்னுடைய கருத்து. நான் இருக்க மாட்டேன். சொல்லுங்க சார். அதாவதுங்க, என்னுடைய அருமை சகோதரர் ஜாகிர் ஹுசேனே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அண்ணா ஹசாரேக்காக அவர் பல முறை பல சேனல்கள்ல நான் அவரும் டிபேட் பண்ணியிருக்கோம்.
அண்ணா சாரவுக்காக மிக அருமையான ஒரு ஆதரவாளராக தன்னை பதிவு செய்து கொண்டுள்ள என்னுடைய அருமை சகோதரரே அதில் இருக்க மாட்டேன்னு சொன்னபோது அண்ணா சாரை வந்து கடைசியில் என்ன பண்ணிட்டாருன்னா நம்முடைய ஜாகிர் ஹுசேன் என்ன சொல்றாரு, சாக்கடைன்னு சொல்றாரு. அதை சாக்கடைன்னு சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். காரணம் என்னன்னா, உலகம் முழுவதும் இன்றைக்கு அரசியல் கட்சிகள் தான் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், வளர்ச்சி பாதைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள், பாலம் கட்டுகிறார்கள், ரோடு போடுகிறார்கள், குளம் வெட்டுகிறார்கள், கிணறு வெட்டுகிறார்கள், அணை கட்டுகிறார்கள். ஆனால் அரசியல் ஒரு சாக்கடை என்பது ஊழலும் செய்கிறார்கள். இல்ல இல்ல முதல் நாள் சண்டை போடுறாங்க, ஊழலும் செய்யறாங்க. இல்ல இல்லங்க, அதாவது வேணும் அப்படின்னு சொன்னா வாக்கு வங்கிக்காக அவங்க எப்படி வேணாலும் மாறி மாறி பேசிக்கிடுவாங்க, இவங்க கூட சண்டை போடுவாங்க, திருப்பி சேர்ந்துக்கிடுவாங்க, எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. அதனாலதான் நம்ம சாக்கடைன்னு சொல்றோம். நிறைய விஷயம் விவாதிச்சோம். நிகழ்ச்சியோட நேரமின்மையா நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டா ஒரு சில வார்த்தைகள் முடிங்க திரு மனுஷபுத்திரன், இறுதியா என்ன சொல்றீங்க? அதாவது இந்தியாவில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு கோஷம் மேலே வந்திருக்கு. உதாரணமாக வறுமையை ஒழிப்போம், இந்திரா காந்தி வந்துட்டு அப்படி ஒரு இதை கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் எப்படி வறுமையை ஒழிச்சோன்னு நமக்கு தெரியும். அப்புறம் மதசார்பற்ற அரசாங்கத்தை கொண்டு வரணும்னு ஒரு காலத்தில் வந்துட்டு பேசுவாங்க. எப்படி இங்கே வந்துட்டு மதசார்பற்ற இது வந்துட்டு அப்புறம் இந்தியா வல்லரசாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷத்தை கொண்டு வந்தாங்க. அந்த வரிசையில ஊழலை ஒழிப்போம். இது என்ன, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு மற்ற பிரச்சனைகளை சம்பந்தப்படுத்தாமல் பேசுவது என்பது பாப்புலர் பாலிடிக்ஸினுடைய வழக்கமான ஒரு அணுகுமுறை. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் வந்து ஊழலை பத்தின ஒரு அவேர்னஸ் உண்டு பண்ணிருக்கு. அதற்கான கிரெடிட் மரியாதை எனக்கு என்னைக்கு உண்டு. ஆனா அவர்கள் அதை செய்வதற்கான நோக்கம் என்பது வெறுமனே ஊழல் எதிர்ப்பு மட்டுமல்ல, வேறு அரசியல் சக்திகளுடன் இணைந்து அவர்கள் ஒரு அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்காக, குறிப்பாக நகர்ப்புற ஒரு அதிகார வர்க்கம் என்பது தங்களுக்கான ஒரு இயக்கத்தை உருவாக்குவதற்காகத்தான் அண்ணா ஹசாரேயை முன்னிறுத்தி இருக்கிறார்கள், இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை முன்னிறுத்துகிறார்கள். ஆக இது ஒரு புதிய ஒரு அதிகார மையம் ஒன்றை உருவாக்குவதற்கான ஒரு இயக்கமே தவிர இந்திய மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு இயக்கம் அல்ல. சொல்லுங்க திரு ஜாகிர். அதாவது அண்ணா ஹசாரினால் ஈர்க்கப்பட்டு தனி மனித வாழ்க்கையும் சரி, நம்மளுடைய பொது வாழ்க்கையிலும் சரி நேர்மையா, இப்ப நிறைய இந்த 1.5 வருஷத்துல நம்முடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. நிறைய ஊழல்ல இருந்து நம்ம கொடுக்க மாட்டாங்கிறதுல உறுதியா இருக்கிறோம், நமக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குங்கிற விஷயத்துல உறுதியா இருக்கிறோம். இந்த மாதிரி என்னை மாதிரி நிறைய பேர் அண்ணா ஹசாரே வந்ததுக்கு அப்புறம் விழிப்புணர்வு அடைஞ்சி தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி நேர்மையா இருக்குங்கிற விஷயத்த ஒரு அதாவது புதுசா நம்ம வந்து நம்மளால முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஊழல் இல்லாம இந்தியாவில் வாழவே முடியாதுங்கிற சூழ்நிலையில் இருந்துட்டு இல்ல இருக்க முடியுங்கிற விஷயத்துல தெளிவா இருக்கிறோம். அதனால அண்ணா ஹசாரே ஒரு சிறந்த முடிவை எடுத்து இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஒரு முன் உதாரணமா இருப்பாருங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. சொல்லுங்க. எழுத்தாளர் அவங்க சொன்னாங்க, இந்திரா காந்தி ஒரு அருமையான கோஷத்தை வறுமையை ஒழிப்போ வளர்ச்சி பாதைக்கு எடுத்து சொல்லுவோம் என்றெல்லாம், அதெல்லாம் காங்கிரஸ் ஒன்னால தாங்க முடியும். இப்போ அவங்க எழுத்தாளர் சொன்ன மாதிரி அண்ணா ஹசாரே சொல்லக்கூடிய எந்த விதமான ஒரு கோரிக்கைகளும் இன்று நாட்டு மக்களால் ஏற்கப்படாது. கடைசியில் என்னன்னு நம்ம ஜாகிர் ஹுசேன் சொன்னார், அரசியல் ஒரு சாக்கடன். அந்த சாக்கடை வறுமை ஒழிப்போம் என்பது சாத்தியம் அப்படின்னு உங்களுடைய கருத்து அப்படின்னா ஊரை ஒழிப்போம் அப்படின்றது ஒரு சாத்தியம் என்ற ஒரு பயணத்துறை வறுமையை ஒழிச்சோன்னு நீங்க வந்து மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க. 2 லட்சம் விவசாயிகள் தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க உங்க ஆட்சியில. நம்ம நிகழ்ச்சி இறுதி ஒன்று சார், நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரே நிமிஷத்துல நான் முடிச்சிடறேன். அதாவது ஓரளவுக்கு காங்கிரஸ் கட்சி நினைத்ததை சாதித்திருக்கிறது. இன்றைய பொருளாதாரத்துல உலகமெல்லாம் தள்ளாடுகின்ற நேரத்தில் கூட ஸ்டேபிளா இந்தியா இருக்குன்னா அது காங்கிரஸ் தான் காரணம். நன்றிங்க சார். எங்களுடைய அரங்கத்திலிருந்து மாறுபட்ட பல கருத்துக்களை பதிவு செய்து மிக்க நன்றிங்க. நேரிலே மீண்டும் நாளை மற்றொரு தலைப்புடன் உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.